நமஸ்காரம், திஸ் டாக்டர் தீபிகா. தை வெள்ளிக்கிழமை அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாளாக இருந்தது. இவ்வளோ சந்தோஷத்துக்கு காரணம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். 11 முறை நூற்றுக்கணக்கான சுவாசினிகள் உட்கார்ந்து லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணி மகா மேருவுக்கு வந்து பால், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், இளநீ, தேன், பஞ்சாமிர்தம் அப்படின்னு பல வகையான அபிஷேகங்கள் கண்கொள்ளா காட்சியாக பார்த்து சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுற ஒரு அனுபவமே பெரும் மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு அனுபவமாக இருந்தது. பாலாம்பிகை திருக்கோயில் கொரட்டூர். இங்கே தான் இன்றைக்கி இந்த ஒரு மங்களார்த்தி பண்ணுற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு என் வாழ்நாளில் கிடச்சிதுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வரணும்னு ஒரு வருஷமாக நினைக்கிறேன். என்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வர முடியாமல் போனது. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்காகவோ அப்படின்னு இன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். நமஸ்காரம், திஸ் இஸ் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நான் கொரட்டூரில் பாலாம்பிகை திருக்கோயிலில் நடந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்துக்கு வந்திருக்கேன். இந்த பாராயணத்தை பற்றின எல்லா விவரமும் ஆச்சார் வந்து நமக்கு இப்போ சொல்லுவார். நமஸ்காரம். இந்த விரைவில் இந்த இடத்துல பாலாம்பிகைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயமானது அமைக்க போகிறோம். பாலா ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட் மூலமாக இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயமானது கூடிய விரைவில் திருப்பணியானது துவங்க உள்ளது. அதுக்கு முன்னேற்பாடுகளாக இந்த இடத்துல வந்து இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ தினத்தில் 11 முறை லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தாய்மார்கள், சுவாசினிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் 11 முறை 11 விதமான நிவேத்தியங்கள், 11 விதமான பக்ஷணங்கள், 11 விதமான பழங்கள், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீசக்கர மகாமேருவுக்கு மகோன்னதமான மகா அபிஷேகம், எல்லா விதமான பூஜைகளும் நடைபெற்று எல்லோருக்கும் அன்னதான பிரசாதங்கள் மற்றும் அம்பாளுடைய பிரசாதம், குங்குமார்ச்சனை மட்டும் எல்லாருக்கும் தாம்பூல பையானது இந்த இடத்த கொடுத்துருக்கோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தில் எல்லாரும் ஒற்றுமை பலமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இந்த அவதூறுகள், இடையூறுகள் எல்லாரும் நிவர்த்தியாகி எல்லோரும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்ற மாதிரி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கு தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் முதல் முறையாக நமது பாலாபீடத்தை சார்பாக இது வந்து முதல் முறையாக இந்த இடத்துல லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் செஞ்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. Nitya Mutta Nirvikara Nisprapanja Nirashraya
सर्वज्ञा सर्वकर्मा समानाधिकवर्जिता सर्वशक्तिमयी सर्वमङ्गला सर्वदिप्रदा सर्वेश्वरी सर्वमयी सर्वमन्त्रस्वरूपिणी सर्वयन्त्रात्मिका सर्वतन्त्ररूपा मनोन्मणि माहेश्वरी महादेवी महालक्ष्मी प्रिया महारूपा महापूज्या महापादकनाशिनी महामाया महासत्ता महाशक्तिर्महारथिः महाभोगा महेश्वर्या महावीर्या महाबला महाबुद्धिर्महासिद्धिर्महायोगेश्वरेश्वरी महातन्त्रा महामन्त्रा महायन्त्रा महासना महायागश्रमाराध्या महाभैरवपूजिता महेश्वर महाकल्प महाताण्डवसाक्षिणी महाकामेश बन्धुषी महात्रिपुरसुन्दरी चतुष्षष्टिवताराध्या चतुष्षष्टिकरामयी महाचतुष्षष्टिकोटि योगिनी गणसेविका मनुविद्या चन्द्रविद्या चन्द्रमण्डलमध्यका चारुरूपा चारुभाषा चारुचन्द्रकलाकरा चराचर जगन्नाथा चक्रराजनिकेतना पार्वती पद्मनयना पद्मरागसमप्रभा पञ्चप्रेदासनासीना पञ्चब्रह्मस्वरूपिणी चिन्मयी परमानन्दा विज्ञानगणरूपिणी ज्ञानद्वाक्युपेयरूपा धर्मा धर्मव्यवस्थिता विश्वरूपा जागरणी स्वमन्त्री नैतसात्विका वर्णा स्वनविदायिनी निजाज्ञारूप निगमा पुण्या पुण्यफलप्रदा श्रीमन्त सिन्धूरी कृतपादाब्जसूरिणी क्षेत्रस्वरूपा क्षेत्रेशी क्षेत्रक्षेत्रज्ञवारिणी क्षयवृत्तिर्निर्मुक्ता क्षेत्रभारसमर्जिता विजया विमला वन्द्या वन्दारूढकवचला वाग्वादिनी मामकेशी वन्यमण्डलवासिनी भक्तिमत्कल्पलचरी पराप्रत्यक्षिते रूपा पश्यन्ति परदेवता मध्यमा वैखरी रूपा भक्तमानसंस्थिता कामेश्वर प्राणनाडी कृतज्ञा कामभूषिता शृङ्गाररस सम्पूर्णा जया जालन्धरस्थिता कोट्यानपीठनिलया बिन्दुमण्डला कामरूपिणी मालिनी हंसिनी माला मलया जलवासिनी सुमुखी नलिनी शुभ्रो शोभना सुरनायिका कालकण्डी कान्तिमती शोभिनी लागिन्यम्बा स्वरूपिणी स्वादिष्टानाम्बुधनगा चतुर्भक्तमनोहरा सुराध्याय दण्डाढ्या सिन्दूरत्यकान्तिका उमा शैलेन्द्रतनया गौरी गन्धर्वसेविका विश्वगर्भा स्वर्णगर्भा वरदा वागदीश्वरी ज्ञानगम्या परिच्छेद्या ज्ञानदान्यानविग्रहा सर्ववेदान्तसंवेद्या सत्यानन्दस्वरूपिणी लोकामुद्राचिता लीला दुर्गब्रह्म
वासिनी जय मातंगतनये जय नीलोत्पलच्युते जय संगीत रसिके जय लीला सुखप्रिये जगज्जननी सुधा समुद्रार्ध विद्यन्मणि दीप संप्रूढ निर्माण श्रीमद्य कल्पतृ माकल्प गादंब गांधार वासप्रिये कृति वासप्रिये सर्वलोक प्रिये वल्लकी मादन प्रक्रियालोल कालीशर व्रत ताटंग मूषाभिषेकानिते கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமெல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குடரால் அபிராமி கடைக்கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத பலமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்கம் நின்ற பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கடல் போற்றிடுவோம் அல்லல் போம் அல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகும் போகாத துயரம் போகும் மாமரத்தடியில் வீட்டிற்கும் ஞான கணேசனை தொழுதாட்கால் ஞான கணேசா சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞானபுரீஷா சரணம் ஞானாம்பிகையே சரணம் ஞான சத்குரு சரணம் ஞானானந்தா சரணம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா விதமான பிரார்த்தனை நினைச்சுக்கோங்க. இப்பொழுது அம்பாளுக்கு தீபாரணம் நடக்கும். தீபாரணம் பண்ணி முடிச்ச கையோட எல்லோரும் வந்து அந்த புஷ்பத்தை வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரசாதங்களை எடுத்துக்கலாம். நம பார்வதி பதையே